ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார். சூரா யாசீன் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார், ஒரு முஃமின் கொல்லப்படுகிறார். அதாவது இஸ்லாத்தை எட்டி வைத்ததன் காரணமாக அவரை கொன்று விடுகிறார்கள் அந்த சமுதாயத்தினர். கொன்றுவிட்ட சமுதாய அந்த மனிதர் சொர்க்கத்துக்குள்ள அதாவது நுழையுமாறு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு ஷஹீதுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை. அவர் அந்த நிமிடமே என்ன செய்கிறார்? சொர்க்கம் நுழைகிறார். அப்ப கைலது குளில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே அவர் என்ன செஞ்சார்? ஒரு முஃமினுடைய வேலை தமன்னி, எதிர்பார்ப்பு, ஆசை. கால யாலைத்த கௌமி யஅலமூன், என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள கூடாதா? ஒரு முஃமினுடைய இதை பாருங்க, சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது, சொர்க்கம் கிடைச்சிட்டு, கொல்லப்பட்டதனால சொர்க்கம் கிடைச்சிட்டு, சொர்க்கம் போங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வந்த முதலாவது ஆசை என்ன தெரியுமா? யாலைத்த கௌமி யஅலமூன். இந்த லைத்த என்ற அரபுடைய வார்த்தை தமன்னி, எதிர்பார்ப்பு, ஆசை, அதற்காக சொல்லப்படுற வார்த்தை. யாலைத்த கௌமி யஅலமூன். உலக அழிவுல ஒரு காஃபிர் என்ன சொல்ல வார்த்தை? யாலைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக போயிருக்க கூடாதா, நான் ஒரு உயிரினமாகவே வாழ்ந்திருக்க கூடாது, அப்படியே மண்ணாக என்ன செஞ்சிருக்கணும்? நான் போயிருக்க வேண்டும். அல்லது எனது இறுதி நிலை நான் எப்படி இத்து போயிருந்தேனோ அதே போல நான் போயிருக்க வேண்டும். அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு கீலது குலில் ஜன்ன கால யாலைத்த கௌமி யஅலமூன், சொர்க்கத்திற்கு நுழைங்க என்று சொல்லப்பட்ட உடனே எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள கூடாதா?